Hello SKR. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 50 டேஸ்ல PS5 வாங்க போற சீரிஸோட 3rd எபிசோட் தாங்க. அண்ட் இன்னைக்கு டே 3. இந்த டே 3ல நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சனா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டே 3 பாத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் பாத்தீங்கன்னா 7 மணி. நம்மளோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு லேடிஸ்ங்க. லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்து ஸ்ட்ரீட்ல விழுந்திருந்தது. ஸோ அதை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட கரெக்ட் லொக்கேஷனுக்கு போயிட்டேன். கஸ்டமரை பார்த்தாச்சு, இவங்க தான் நம்ம கஸ்டமர். ஸோ கஸ்டமர்கிட்ட இருந்து ஓடிபி வாங்கியாச்சு, அவங்கள சேஃபாக நம்ம பைக்லேயும் ஏற்றியாச்சு. இவங்களை நான் எங்கே பிக்கப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கிட்ட பிக்கப் அண்ட் ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்பாக்கங்க. ஸோ நான் கஸ்டமரை ஆன் டைமுக்கு ட்ராப் பண்ணிட்டேன் அவங்க சொன்ன லொக்கேஷனில். பட் இங்கேயும் ஒரு சிக்கல் நடந்தது. என்ன அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமர் கிட்ட நெட் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் என்னுடைய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அது மூலியமாக தான் அவங்க நெட் கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் இருந்து நமக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு இந்த ரைடுக்கு ஓலா எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 ருபீஸ். ஆனால் நம்ம கஸ்டமர் வந்துட்டு 50 ருபீஸ் கொடுத்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரைடில் ஒரு 4 ருபீஸ் ப்ராஃபிட்டுங்க. வாங்க அடுத்த ரைடு யாரு என்னன்றதை பார்க்கலாம். எஸ்கேஆர் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமரை சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் கஸ்டமரை தேடி போய்கிட்டு இருக்கோம். அண்ட் செகண்ட் ஆர்டரை நான் அட்டன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கஸ்டமரோட பிக்கப் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐநாவரம் அண்ட் ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா டி நகர். கஸ்டமரோட பேர் என்ன தெரியுமா? அபிலாஷ். அதே டைலாக் தாங்க எனக்கு தோணுது. ஸோ நான் கஸ்டமரை பார்த்துட்டேன். இவர் தான் நம்மளுடைய கஸ்டமர். அண்ட் இவர்கிட்ட இருந்து ஓடிபி வாங்கியாச்சு. அண்ட் இவரை சேஃபாக நம்ம பைக்லையும் ஏற்றியாச்சு. இவர் வந்துட்டு ஆஃபீஸுக்கு சீக்கிரம் போகணும் ப்ரோ, என்ன ஒரு 9:30க்கெல்லாம் ட்ராப் பண்ணிவிடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னதால் நானும் சரி ஓகே ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்லலாம் இவரை கூப்பிட்டு போயிட்டு கரெக்டாக 9:30க்கு லொக்கேஷனில் ட்ராப் பண்ணிட்டேன். இந்த ரைடுக்கு ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ். நம்ம கஸ்டமர் எவ்வளோ தெரியுமா கொடுத்தாரு? கரெக்டாக 89 ருபீஸ் தாங்க கொடுத்தாரு. 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா தரல. நான் தான் சொன்னல, சில கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, சில கஸ்டமர் வந்துட்டு நமக்கு அதே ப்ரைஸ் கொடுப்பாங்க. அண்ட் சில கஸ்டமர் சண்டை போட்டு காசு கூட பே பண்ணாமல் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கஸ்டமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ் நம்மளுக்கு கொடுத்தாரு. இந்த ரைடு எனக்கு ப்ராஃபிட்டபிள் தான். ஆனால் எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டும் கிடைக்காம இந்த ரைடு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டான ஒரு ரைடு தாங்க. எஸ்கேஆர் நம்ம மனசை தளர விடாமல் 3rd ரைடை பிக்கப் பண்ணலாம் வாங்க. நம்ம 3வது அட்டன் பண்ண கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் கஸ்டமருங்க. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா முகமது மீரான். இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் தான் நம்மளுடைய கஸ்டமருக்கான லொக்கேஷன். நான் கஸ்டமரை பார்த்துட்டேன், இவர் தான் நம்ம கஸ்டமர். அண்ட் இவர்கிட்ட இருந்த ஓடிபி வாங்கியாச்சு, இவரை நம்ம சேஃபாக வண்டிலையும் ஏற்றியாச்சு. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ், இந்துஸ் எல்லாருமே ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும். பட் ஒரு சில காரணத்தினால, ஒரு சில பேரோட சதினால நம்ம ஊருக்குள்ளே சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம அப்படி கிடையவே கிடையாது. பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்டாகவும் அண்ணன் தம்பியாகவும் பழகிட்டு தான் இருக்கும். ஒரு சில பேர் பண்ணுற தப்பால் எல்லாருமே தப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிடவே கூடாது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் என்கிட்ட ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு வந்தார். அண்ட் அது மட்டும் இல்லை, எனக்கு இவரை பிக்கப் பண்ணும் போது எப்படி திரும்ப ஃபீல் ஆச்சு, இந்த வாரணம் ஆயிரம்ல சூர்யா ரொம்பவே டவுனாக இருக்கும் போது அவருக்கு சப்போர்ட்டாக ஏர்போர்ட்டில் ஒருத்தர் பேசுவார் தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு இவர் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணார். இவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் என்கிட்ட கேட்டார், நீ ஏன்ப்பா ராப்பிடோ ஓட்டுற அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், நான் ஒரு கண்டென்ட்டுக்காக தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் PS5 வாங்கணும். ஸோ அதனால தான் நான் ராப்பிடோ ஓட்டி அதில் வர காசை வச்சு நான் PS5 வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாரு. பரவாயில்ல, ஒரு மோட்டிவோட தான் நீ வேலை செஞ்சுட்டு இருக்க, கண்டிப்பாக நீ சக்ஸஸ் ஆகிடுவேன். அண்ட் அது மட்டும் இல்லை, PS5 நீ கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு மோட்டிவேட் பண்ணார். ஸோ எல்லா முஸ்லீம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா தப்பானவங்க கிடையாது. ஒரு சில பேர் தப்பு பண்ணதால் நம்ம ஊரில் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே தப்பு தான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ அது ரொம்பவே தப்புங்க. இந்த ஒரு ரைடுக்கு ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 ருபீஸ். ஆனால் நம்ம கஸ்டமர் எவ்வளோ தெரியுமா கொடுத்தாரு? 50 ருபீஸ் கொடுத்தாருங்க. இந்த ரைடில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் தான். நான் ரொம்பவே இந்த ரைடு அட்டன் பண்ணதில் ஹாப்பியாக தாங்க இருக்கேன். வாங்க அடுத்த ரைடை பார்க்கலாம்.
நம்மளுடைய ஃபோர்த்து கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் தாங்க. இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தமிழ் தெரியாது. இவருடைய பிக்கப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் தாங்க. ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா நுங்கம்பாக்கம். ஸோ கஸ்டமரை நான் பார்த்துட்டேன். இவர் தான் நம்மளுடைய கஸ்டமர் கிட்டேருந்து ஓடிபி வாங்கியாச்சு அண்ட் கஸ்டமரை நம்ம சேஃபாக நம்ம வண்டியில் ஏற்றியாச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சுத்தமாக தெரில எஸ்கேஆர். ஏன் அப்படின்னா இவர் வந்து நேபாளில் இருந்து வந்திருக்காராம். ஸோ அதனால் தமிழ் எனக்கு சுத்தமாக தெரியாது பிரதர், நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்கன்னாரு. ஸோ நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நம்ம பேசணும். அண்ட் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா நேபாளில் இருந்து ஒர்க் பண்ணுறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காராம். ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இல்லை, ஏடிஎம் கார்டு இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு கேஷாக பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் கஸ்டமரை சேஃபாக ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிட்டேன். இந்த ரைடுக்கு ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 rupees. ஆனால் நம்ம கஸ்டமர் எவ்வளோ தெரியுமா கொடுத்தாரு? 100 rupees கொடுத்தாருங்க. இந்த ரைடை எடுத்ததுக்கு நான் உண்மையிலே ரொம்ப ஹாப்பி தாங்க. பிகாஸ் 69 rupees எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. வாங்க அடுத்த ரைடை பார்க்கலாம். நம்மளுடைய 5th ரைடு எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் டி நகர் தாங்க. ஸோ நம்மளுடைய கஸ்டமர் வந்துட்டு டி நகரில் பிக்கப் பண்ணி மதுரை வாயிலில் ட்ராப் பண்ணணும். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டருங்க. நான் இன்னைக்கு எடுத்ததுலேயே ஒரு லாங்கஸ்ட் ரைடு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரைடுக்கு 125 ரூபா ஓலா எனக்கு கொடுக்குது. அதனால தான் நான் இந்த ரைடை அக்செப்ட் பண்ணேன். இவர் தாங்க நம்மளுடைய கஸ்டமர் அண்ட் இவரை நம்ம பார்த்தாச்சு அண்ட் இவர்கிட்டேருந்து ஓடிபியை வாங்கியாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, இவரை வண்டியில் சேஃபாகவும் ஏற்றியாச்சு. நம்மளோட ரைடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பையன் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கானா. ஆனால் காலேஜுக்கு போகல ப்ரோ, நான் கட்டடிச்சுட்டு வெளில போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொன்னான். ஆஸ் யூஷுவல் என்னாலையும் எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் நானுமே காலேஜ் படிக்கும் போது கிளாஸ்லாம் கட்டடிச்சுட்டு ஊரை சுற்றிருக்கேன், பீச் போயிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் பையனும் வந்துட்டு பண்ண போகிறான் போல். ஓகே, ஸோ இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா பையனை கொண்டு போய் சேஃபாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் ட்ராப் பண்ணியாச்சு. இந்த ரைடில் ஓலா எனக்கு கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 98 rupees. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு காமிச்சது 125 rupees. இருந்தாலும் நம்ம கஸ்டமர் எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees கொடுத்தாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு ரைடில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 2 rupees ப்ராஃபிட். ஓகே, பரவாயில்ல. ஏன்னா எனக்கு 125 ரூபாயிலேருந்து 100 ரூபா கிடச்சிதுல, அதுவே எனக்கு ஹாப்பி தான். ஓகே எஸ்கேஆர், நம்ம அடுத்த ரைடு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுருவோம். பிகாஸ் காலையில் நான் வண்டியை சீக்கிரம் எடுத்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஷோல்டர் பெயின் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுட்டு இன்னைக்கு 1000 rupees கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்க தான் போகிறோம். ஆனால் அதை மதியானத்துலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். 6.5 hours later. ஓகே எஸ்கேஆர், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு நம்ம வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது ஃபோனை எல்லாமே சார்ஜர் போட்டாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, நானும் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டேன். இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி 1000 ரூபாய் சம்பாதிச்சு தாங்க ஆக போகிறோம். ஸோ இப்போ நான் எடுத்துருக்க ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஆர்டர். இந்த ஃபுட் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் இல்லைங்க, இது வந்துட்டு பர்சன் டு பர்சன். அதாவது ஒரு பர்சன் கிட்ட இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம இன்னொரு பர்சனுக்கு டெலிவரி பண்ண போகிறோம். அதுதான் கிட்டத்தட்ட இது ஒரு ஃபுட் ஆர்டர்னே சொல்லலாம். ஓகே எஸ்கேஆர், நான் வடபழனி வந்துட்டேன். வடபழனி கோயில் கிட்ட தான் நம்ம கஸ்டமர் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் லஞ்ச் பாக்ஸை கொடுத்து அதை ஆலப்பாக்கத்தில் இருக்க ஒரு பர்சன் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் ஓடிபியை வாங்கிட்டு லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு டெலிவரி பண்ண கிளம்பிட்டோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes ஆச்சு இந்த டெலிவரி பண்ணுறதுக்கு. ஆலப்பாக்கத்துக்கு வந்தாச்சு. ஆலப்பாக்கத்தில் இருந்த கஸ்டமருக்கு இந்த ஃபுட்டையும் டெலிவரி கொடுத்தாச்சு. ஓலா இந்த ரைடுக்கு எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 rupees. இது வந்துட்டு கேஷ் பேமெண்ட் கிடையாது, டிஜிட்டல் பேமெண்ட். அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் 92 rupees தான் என்னோட வேலெட்டில் ஆட் ஆச்சு. கேஷ் பேமெண்ட்டாக இருந்தால் ஒரு 100 கிடச்சிருக்கும். பட் பரவாயில்ல, இந்த ஒரு ரைடில் நம்மளுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கிடைக்கல. இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. அண்ட் வாங்க எஸ்கேஆர், நம்ம அடுத்த ஆர்டர் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்கேஆர், நம்ம ஃபுட் டெலிவரி பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. ஸோ இந்த ஆர்டரை நான் பிக்கப் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருந்தேன். ஸோ நான் கஸ்டமரை பார்த்துட்டேன். இவர் தான் நம்மளுடைய கஸ்டமர் அண்ட் இவர்கிட்ட இருந்து ஓடிபி வாங்கியாச்சு. இவரை சேஃபாக நம்ம வண்டிலையும் ஏற்றியாச்சு. இந்த ரைடு எங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலப்பாக்கத்தில் இருந்து கிண்டி டிவிஎஸ் ஷோரூமுக்கு தாங்க நம்ம போனோம். ஸோ கஸ்டமர் வந்துட்டு ஜாலியாக பேசிட்டே வந்தார். இந்த கஸ்டமர் வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாராம். ஸோ 6 மாதம் ஆச்சு ப்ரோ நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகுது. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ப்ரோ இருக்கேன். கண்டிப்பாக நான் வந்துட்டு ஜெயிச்சிருவேன். எனக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பேசினாருங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக ஏதாச்சும் பண்ணணும், சொந்தமாக ஜெயிக்கணும், சொந்தமாக முயற்சி பண்ணணும், சொந்தமாக ஒரு ஆஃபீஸோ இல்லை சொந்தமாக ஒரு பிஸ்னஸோ ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் இப்போ யோசிக்கிறாங்க. பிகாஸ்
அதுதான் எனக்கு தெரிஞ்சு நல்லது. நானுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணணுமே தவிர்த்து வேறு ஒருத்தர்கிட்ட அடிமையாக இருக்கக்கூடாது. அதனால தான் நான் தனியாகவே யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, ரேப்பிடோ, ஓலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆப்லேயும் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நமக்கு தேவை அப்படின்னா நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் இந்த பிரதரும் அதே தான் சொன்னார், நானுமே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் ப்ரோ, நானுமே யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, என் இஷ்டம், எனக்கு எப்போ மூடணும்னு தோணுதோ மூடுவேன், எப்போ ஓப்பன் பண்ணணும்னு தோணுதோ ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக தாங்க பேசிட்டு வந்தார். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமரை சேஃபாக அவர் சொன்ன லொக்கேஷனுக்கு நான் ட்ராப் பண்ணிட்டேன். இந்த ரைடுக்கு ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86 ருபீஸ். ஆனால் நம்ம கஸ்டமர் எவ்வளோ தெரியுமா அங்கே கொடுத்தாரு? 100 ருபீஸ் கொடுத்தாருங்க. திட்டத்தட்ட நமக்கு இந்த ஒரு ரைடில் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 14 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட்டுங்க. ஓகே எஸ்கேஆர், நம்ம அடுத்த ரைடை பிக்கப் பண்ணியாச்சு. அசோக் நகர்லேருந்து கேகே நகரில் தான் ட்ராப். ஸோ நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அசோக் நகர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் ஆகும். 41 ருபீஸ் நம்மளுக்கு ஓலா தராங்க. இங்கே தாங்க ஒரு பிரச்சனையே, கஸ்டமர் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு. கால் அட்டன் பண்ணதும் அவங்க ஃபஸ்ட்டு கேட்டது என்னோட பேர் தான். பேர் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நானும் என்னோட பேரை சொன்னதுக்கப்புறம் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ரொம்பவே தப்பு. இது எனக்கு மட்டும் இல்லை, ஸ்விக்கியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஜொமேட்டோவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆர்டர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டை டெலிவரி பண்ண போகிற டைமில் பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் எதுக்கு வந்து டெலிவரி பண்ணுற, உன் கையில் நான் வாங்கி சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா சண்டை போட்டு ஃபுட்டையும் வாங்கிட்டு ஆர்டரையும் கேன்சல் பண்ணிட்டு காசும் தராமல் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஊரில் நடக்குது. எனக்குமே இப்படி தான் நடந்துச்சு. இந்த மாதிரி பண்ணுறது சரியா தப்பா, இல்லை உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரைடு எனக்கு வேஸ்ட்டு தாங்க. ஸோ நம்ம அடுத்த கஸ்டமரை பிக்கப் பண்ண போகலாம். நம்மளோட அடுத்த கஸ்டமரோட பிக்கப் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வடபழனி தாங்க. ஸோ வடபழனியிலேருந்து ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கொண்டு வந்து ட்ராப் பண்ணோம்ல ஈக்காட்டு தாங்கல்ல இருக்கிற டிவிஎஸ் ஷோரூம் தாங்க. நான் கஸ்டமரை பார்த்துட்டேன், இவர் தான் கஸ்டமர். இவர்கிட்ட இருந்து ஓடிபி வாங்கியாச்சு அண்ட் இவரை சேஃபாக நம்ம பைக்லையும் ஏற்றியாச்சு. நம்ம வந்துட்டு எப்பயுமே சேஃபாக கொண்டு போய் விடுற மாதிரி இவரையும் சேஃபாக கொண்டு போய் அவரோட லொக்கேஷனில் விட்டுட்டோம். இதுக்கு ஓலா எனக்கு கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 34 ருபீஸ். ஆனால் கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபா இந்த ஒரு ரைடில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டுங்க. நம்மளுடைய அடுத்த ரைடு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்காட்டு தாங்கல்லேருந்து கனமாப்பேட்டை வரைக்குங்க. அதுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 ருபீஸ். கஸ்டமர் கரண்ட் லொக்கேஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இவர் தான் நம்மளுடைய கஸ்டமர் அண்ட் இவர்கிட்ட இருந்து ஓடிபி வாங்கியாச்சு அண்ட் இவரை சேஃபாக நம்ம வண்டியிலே ஏற்றியாச்சு. டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது நான் இந்த கஸ்டமருக்கு தாங்க சொல்லுவேன். பிகாஸ் நம்ம ஒரு பர்சனை பார்க்குறோம் அப்படின்னா அவங்கள பார்த்ததும் எடை போட்டுறக்கூடாது அப்படி தாங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான கரெக்டான பர்சன் தான் இவர். பிகாஸ் பார்க்கறதுக்கு ஒரு லோக்கலாக இருந்தாலும் ஆனால் மனசு ரொம்பவே தங்கமான மனசுங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இவர் ரொம்பவே சாஃப்டாக தாங்க பேசினார் அண்ட் எனக்கு வந்து ஷார்ட்கட்லாம் நிறையா சொல்லி கொடுத்தாரு. இந்த ட்ரிப்பில் ஓலா எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 ருபீஸ். ஆனால் கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 54 தான் காமிச்சிது. இந்த ஒரு கஸ்டமர் எனக்கு எவ்வளோ தெரியுமா கொடுத்தாங்க? 80 ருபீஸ் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு ரைடில் மட்டும் எனக்கு 26 ருபீஸ் ப்ராஃபிட்டுங்க. இருக்கிறவங்க கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கிற காலத்தில் இவர்கிட்ட இல்லைனாலும் எக்ஸ்ட்ரா கொடுத்து இவர் நம்மளை சந்தோஷப்படுத்துறாரு. ஸோ அதாங்க, ஏழைகளுக்கு இருக்க மனசு கூட பணக்காரங்களுக்கு இல்லை அப்படின்றது தான் இந்த ஒரு ரைட். நம்ம எடுத்திருக்க அடுத்த ரைடு பார்த்தீங்க அப்படின்னா கோடம்பாக்கத்துல இருந்து போரூர் வரைக்குங்க. இதுக்கு ஓலா எனக்கு 105 ரூபா தராங்க. எனக்கு கால் பண்ண கஸ்டமர் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் பேசினார். அண்ட் வந்துட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஹிந்திக்காரர் இருப்பார், அவர் சுத்தமாக தமிழ் தெரியாது, ஹிந்தி மட்டும் தான் தெரியும். அவரை நீங்கள் பிக்கப் பண்ணி சேஃபாக கொண்டு போய் போரூர் ஜங்ஷனில் ட்ராப் பண்ணால் போதும், நான் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நானும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் போயிட்டேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரர் வந்தார். ஹிந்திக்காரரை வந்துட்டு நான் பிக்கப் பண்ணேன். ஸோ இந்த ரைடு வந்துட்டு ரொம்ப லாங்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு கோடம்பாக்கம்லேருந்து போரூருக்கு வந்துட்டு மெட்ரோ ஒர்க்கு போகிறதால சுற்றி போக வேண்டியதாகிடுச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண ஒரு ஃபீலே வந்துருச்சு. 105 ரூபாய்க்காக நான் ஏதோ ரொம்ப உயிரை பணைய வச்சு ரொம்ப டயர்டாகி ஓட்டின மாதிரி தாங்க இருந்தது இந்த ஒரு ரைடு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அட்டன் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கஸ்டமரை சேஃபாக நான் போரூர் ஜங்ஷனில் நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ ட்ராப் பண்ணதுக்கப்புறம் தாங்க ஒரு பெரிய சிக்கல். மறுபடியும் ரொம்ப நேரம் நான் எனக்கு கால் பண்ண கஸ்டமருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அமௌண்ட் போட சொல்லி. ஆனால் ஒரு பிஸின்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 கால் பண்ணியிருப்பேன். ஆனால் 10 காலுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸி தான் வந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அந்த கஸ்டமர் நம்மளுக்கு மறுபடியும் கால் பண்ணி அமௌண்ட் போட்டு விட்றாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. தயவு செஞ்சு அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த ஒரு 15 நிமிஷத்தில் நான் பக்கத்தில் ஒரு ரைடு எடுத்திருப்பேன். இவர் பே பண்ணியிருந்தார் அப்படின்னா
நான் அதை சொல்கிறேன், பட் அந்த கஸ்டமர் அதை அக்செப்டே பண்ணல. ஸோ ஒரு வழியாக சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் 105 ரூபா வாங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த ஹிந்திக்காரரை நான் விட்டேனே. இந்த ஒரு ரைடுக்கு ஓலா எனக்கு கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 105. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 105 தாங்க கொடுத்தாரு. இந்த ஒரு ரைடில் நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே கிடையாது. இருந்தாலும் இந்த ரைடு வந்துட்டு எனக்கு 1000 rupees அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. எஸ்கேஆர் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரொம்பவே டயர்டாகிடுச்சிங்க. இப்போ நம்மளுடைய ரைடு பார்த்தீங்க அப்படின்னா போரூர்லேருந்து மயிலாப்பூர் வரைக்கும். ஸோ நான் ரொம்ப டயர்டாகிட்டேங்க, என்னால் முடியவே இல்லை. அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பிளேஸுக்கு போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் கஸ்டமரோட பிளேஸுக்கு போயிட்டேன், கஸ்டமரையும் பார்த்துட்டேன். இவர் தான் நம்மளுடைய கஸ்டமர். இவர்கிட்ட இருந்து ஓடிபி வாங்கியாச்சு அண்ட் இவரை நம்ம சேஃபாக வண்டியில் ஏற்றியாச்சு. இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறார் போல், சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு. இவருடைய லொக்கேஷன் வந்துட்டு மயிலாப்பூர். ஸோ நான் மயிலாப்பூரில் இவரை சேஃபாக இறக்கி விட்டேன். ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 70 rupees. நம்ம கஸ்டமர் நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா 70 rupees. இந்த ஒரு ரைட்லையுமே நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே கிடைக்கலங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம 50 daysல PS5 வாங்க முடியும். ஸோ அதுக்காக நான் இப்போ அட்டன் பண்ணியிருக்கிற இந்த ரைடு பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் வந்துட்டு NSK நகரில் அண்ட் ட்ராப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெரினா பீச். கொஞ்சம் லாங்கான ஒரு ட்ரிப்பு தான், பட் இருந்தாலும் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை முடிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ட்ரிப்பை நான் அக்செப்ட் பண்ணேன். ஓகே, நம்மளுடைய கஸ்டமரை நான் பார்த்தாச்சு. இவர் தான் நம்மளுடைய கஸ்டமர் அண்ட் இவர்கிட்ட இருந்து நம்ம ஓடிபி வாங்கியாச்சு அண்ட் அது மட்டும் இல்லை வண்டியில் இவரை சேஃபாக ஏற்றியாச்சு. ஸோ இவரை நான் கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற லொக்கேஷனுக்கு முன்னாடி தாங்க ட்ராப் பண்ணேன். இந்த ஒரு ரைடுக்கு ஓலா எனக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 rupees கொடுத்தது அண்ட் அது மட்டும் இல்லை கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 88 rupees தாங்க கொடுத்தாங்க. இந்த ஒரு ரைட்லேயும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே இல்ல. எஸ்கேஆர் டே 3க்கான 12th ரைடை தாங்க இப்போ நம்ம ஓட்ட போறோம். இந்த ரைடு எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா MMDல பிக்கப் அண்ட் டிராப் பாத்தீங்க அப்படின்னா கோயம்பேடுலங்க. நான் கஸ்டமரோட பிளேஸுக்கு போயிட்டேன், கஸ்டமரையும் பார்த்துட்டேன். இவர் தான் கஸ்டமர் அண்ட் இவர்கிட்ட இந்த ஓடிபி வாங்கியாச்சு. இவரை சேஃபாக நம்ம பைக்லையும் ஏற்றியாச்சு. போகிற வழியில் தான் சொல்கிறாரு, ப்ரோ எனக்கு 5 நிமிஷத்தில் பஸ் இருக்குது ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சிருவோம், இல்லைனா பஸ்ஸு மிஸ் ஆகிடும் அப்படின்னதுனால நம்ம MMDலேருந்து கோயம்பேடுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டு போய் இவரை ட்ராப் பண்ணிட்டேன். கரெக்டாக பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்க இவர் போகிறாரு. எனிவேஸ் இந்த ட்ரிப்பு வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்துச்சு எனக்கு. அண்ட் இந்த ட்ரிப்புக்கு ஓலா எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 rupees கொடுத்தாங்க. நம்மளுடைய கஸ்டமர் எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா? அதே 43 தாங்க. இந்த ரைடுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லை இல்லை இல்லை. எஸ்கேஆர் ஃபைனலாக நம்ம 1000 rupeesக்கான லாஸ்ட் ரைடுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ரைடு பார்த்தீங்க அப்படின்னா நுங்கம்பாக்கம்ல இருந்து NSK நகரில் தான் ட்ராப்பு. ஸோ இந்த ரைடை வந்து நான் வெற்றிகரமாக எடுத்துட்டேன். கஸ்டமரையும் பார்த்துட்டேன் அண்ட் கஸ்டமர்கிட்ட இந்த ஓடிபியும் வாங்கியாச்சு. அவரை நம்ம சேஃபாகவே ஏற்றியாச்சு. நுங்கம்பாக்கத்தில் இருந்து NSKக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 minutes தாங்க ட்ராவலு. இந்த ட்ரிப்புக்கு ஓலா நமக்கு எவ்வளோ கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 rupees. நம்ம கஸ்டமர் எவ்வளோ தெரியுமா கொடுத்தாரு? 40 rupees. ஸோ வெற்றிகரமாக இந்த 48ஓட நம்மளோட ட்ரிப்பு முடியுது. அண்ட் இன்றைக்கும் நம்ம 1000 rupees சம்பாதிச்சிட்டோங்க. ஸோ டே 2லையும் பார்த்தீங்கன்னா நம்ம 1000 சம்பாதிச்சிருக்கோம், டே 3லையும் பார்த்தீங்கன்னா 1000 சம்பாதிச்சிருக்கோம். டே 1ல மட்டும்தான் நம்ம ரொம்பவே கம்மியாக சம்பாதிச்சோம். ஓகே ஸ்கேர், நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, ரொம்ப பாடி பெயினுங்க. ஒரு 1000 rupees சம்பாதிக்கிறதுக்கு ராபிடோவில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டாஸ்க்கில் நம்ம ஜெயிப்போமா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, it's bye from Sheikh.